ஹாய் டியூட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு கொஷின் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொஷின் தானே கேட்குறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. கீபோர்டை பற்றி நம்ம என்னடா தெரிஞ்சுக்க போகிறோம்? கீபோர்டில் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம கீபோர்டில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கீபோர்டில் மொத்தம் எவ்வளோ கீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டில் மொத்தம் 110 கீஸ் இருக்குங்க காமனாகவே. இப்போது 110 கீஸ் தான் எல்லா கீபோர்ட்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிராண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்சஸ் ஆகும். இப்போ ஜிப்ரானிக்ஸ் அப்படின்னா 106 இருக்கும். இதுவே வந்துட்டு ஹெச்பியோடதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 108 கீஸ் இருக்கும். அந்த மாதிரி மேக்ஸிமம் கீஸே பார்த்திங்கன்னா 110 தான். இப்போது கீபோர்டில் எந்தெந்த கீஸ் எல்லாம் வந்துட்டு கவர் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ஃபா நியூமரிக் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், நம்பர் கீஸ் அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இப்போது ஆல்ஃபா நியூமரிக் கீஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. நம்மளோட ஆல்ஃபபெட் ப்ளஸ் நம்பர்ஸ் 1 2 3 இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்ஃபா நியூமரிக் கீஸ்ன்னு சொல்லுவீங்க. நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் விசிபிளாக இருக்கும், அந்த கீஸ் இருக்கும். தென் ஃபங்க்ஷன் கீஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா F1 to F12 இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பேஸ், என்டர், ஷிஃப்ட், கண்ட்ரோல், ஆல்ட் இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கீஸ் தான். பட் நம்மளுக்கு இதுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் தெரியுமா? நம்ம இதில் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஷிஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்றது தான் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆவீங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்வாட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேங்க. இப்போது கண்ட்ரோல் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, யூசர் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலுக்கு அதை கொண்டு வராங்கங்கிற பட்சத்தில் நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டரில் வரணும், போல்டாக வரணும், அண்டர்லைன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். இப்போ போல்டு மீன்ஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் பி. இப்போ அந்த வேர்டு எனக்கு அது வேணாம் அப்படின்னா நான் கட் பண்ணுறக்கு கண்ட்ரோல் எக்ஸ். அப்போ நம்மளுக்கு அந்த கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணுறப்போ நம்ம யூசர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குது. அண்ட் தென் ஷிஃப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஸ்வாப்பிங் தி டெக்ஸ்ட். ஐ மீன் கேபிட்டல் லெட்டர் டு ஸ்மால் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் டு கேபிட்டல் லெட்டர் இந்த மாதிரி லெட்டர் சேஞ்சிங்காக தான் நம்ம ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் மெயினாக நம்ம எதுக்கு ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த ஆரோ கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஃபைனலாக ஆல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் ஆல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் பண்ணுறக்கா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஷட் டவுன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம ஆல்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்மளுக்கு இந்த 3 கீயோட டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுங்களா? கண்ட்ரோல் வந்து யூசர் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அது கண்ட்ரோல். ஷிஃப்ட் வந்து ஒன்லி யூசர் ஃபார் செலெக்ஷன் தி டெக்ஸ்ட் ஆர் changing the capital letter to small letter or small letter to capital letter. And then finally alt வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டு சேஞ்ச் தி ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ். இப்போ ஷட் டவுன் பண்ணுறப்பவே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கேட்கும், ரீஸ்டார்ட், ஸ்லீப் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஆல்ட்டு டேப் கொடுத்தோன்னா மினிமைஸ் ஆகிருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேதர் ஆகும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ்லாம் கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணுவோம்.